ஸ்கூல் புக்ஸ்ன்ற ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு எலும்புக்கூடு மாதிரி. அது அழகுபடுத்துகிற வேலை நம்ம கையில் தான் இருக்குது. அதில் எப்படி அழகுபடுத்துகிறோன்றதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது ட்ரெஸ் என்ன ட்ரெஸ் போடலாம் அப்படி ஒவ்வொன்றுமே நம்ம அழகுபடுத்தணும். ஏன்னா வந்து ஸ்கூல் புக்குன்ற ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி, ஒரு ஸ்கெல்டன் மாதிரியான அமைப்பு தான், ஒரு எலும்புக்கூடு மாதிரி அமைப்பு. அதை வந்து அழகுபடுத்தி, ஏன்னா ஒவ்வொன்று நம்ம படிக்க படிக்க நம்மளோட நாலேஜ் கூடும். இப்போ நம்ம வந்து எக்கனாமிக்ஸ்க்கு என்ன புக்கு படிக்கிறோம், ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்றது இருக்குது. பாலிட்டியை பொறுத்தல என்ன ரெஃபர் பண்ணோம் இருக்குது. இப்போ நான் வந்து நார்மலாக படிக்கிறது அப்படின்றப்ப என்னங்கன்னா, இப்போ வந்து சயின்ஸ் ஒரு பக்கம் ஒரு பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. அது தவிர என்னென்னா வந்து ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸு, பாலிட்டி, இந்த 4 பக்கம், 4 சப்ஜெக்ட் ஒன்றா வச்சுக்கோங்க. இந்த 4 சப்ஜெக்டில் என்னென்னா வந்து நீங்கள் வந்து 99% ஒரு கொஸ்டினோட தப்பு பண்ண மாட்டேன், 99% பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டேட்டில் டாப்பராக வந்துடுவீங்க. இதில் 90% மேலே இந்த 4 சப்ஜெக்டில் வந்து 90% மேலே நான் எடுத்துட்டேன் அப்படின்னா என்னன்னா வேலை வாங்கிடலாம். ஆனால் இதில் நம்ம வந்து சயின்ஸில் நான் வீக்குன்னு சொல்லிட்டு 80% டைம் சயின்ஸை தூக்கிட்டு அலைஞ்சிங்கன்னா வேலை வாங்க முடியாது. இதில் என்ன வீக்னஸ் அப்படின்னா என்னன்னா, யார் சயின்ஸை கேட்டாலும் சரி, அப்ளைடு சயின்ஸ் பொறுத்தவரை என்னன்னா வந்து எல்லாரும் சயின்ஸில் வீக்காக தான் இருப்போம். சயின்ஸில் வந்து என்னென்னா வந்து பியூர்லி என்னென்னா வந்து சயின்ஸ் பிஎஸ்சி பண்ணியிருந்தானே, எம்எஸ்சி பண்ணியிருந்தானே, என்ன பண்ணியிருந்தாலும் என்னென்னா வந்து சயின்ஸை பொறுத்தவரை நம்ம ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டோம். இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. பார்த்தீங்கன்னா இவங்க சயின்ஸில் வந்து ஃபிசிக்ஸ் படிச்சிருப்பாங்க, இப்போ கெமிஸ்ட்ரி வந்து வீக்காக இருக்கும், எல்லாமே இருக்காது, ஸ்ட்ராங்காக இருக்காது இல்லையா? அதனால் என்னென்னா வந்து யாரும் சயின்ஸை பொறுத்த ஸ்ட்ராங்காக இருக்க முடியாது. அதனால் எல்லாரும் ஸ்ட்ராங் ஆகிறது இந்த ஏரியா 4 ஏரியாவில் எல்லாரும் ஸ்ட்ராங் ஆகிடலாம். ஆமாம், அதனால் ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸு, பாலிட்டி, ஜாகிரஃபி, இந்த 4 ஏரியா மட்டும் நம்ம வந்து தெளிவாக படிக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இதுக்கு என்ன ரெஃபரன்ஸ் புக் உண்டோ எல்லாத்தையும் தேடி படிங்க. இந்த 4 புக்கு, இந்த 4 சப்ஜெக்ட் நீங்கள் கவனம் செலுத்துறது தான் பார்த்தீங்கன்னா வந்து வேலைக்கிட்ட நீங்கள் எவ்வளோ தூரம் போகிறீங்க அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 4 சப்ஜெக்ட் கவனம் செலுத்தினாலே என்னன்னா வேலை வாங்கிடலாம். இந்த சோசியல் இஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம், இப்போ சமூக பிரச்சனைகள் அப்படின்றது என்ன ஒரு டாபிக் பார்த்தீங்கன்னா, இப்போ அதுக்கான நம்ம வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நம்ம இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணாலே ஓரளவுக்கு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா அது தவிர என்ன வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா, நமக்கு ஸ்கூல் புக்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்கூல் புக்ஸ் ஹிஸ்ட்ரி புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். மற்றபடி என்னென்னா தேடி படிக்கணும் சமூக பிரச்சனைகள் அப்படின்றது. ஏன்னா வந்து நீ பாண்டல் லேபர் அப்படிமோ, குழந்தை பிணை தொழிலாளர்கள் அப்படிங்கிறது, அப்போ குழந்தை தொழிலாளர்கள் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாக்களும் நம்ம தேடி படிக்கணும். எஸ்சி எஸ்டி இஷ்யூ இருக்குது, ஒவ்வொன்றை பற்றியும் படிக்க வேண்டியிருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே வந்து தமிழில் பேப்பரில் படித்தா வன்கொடுமை சட்டம் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. வன்கொடுமை சட்டம்னா என்ன அப்படின்னு தெரியணும். பார்த்தீங்கன்னா எந்த ஆக்டை வந்து வன்கொடுமை சட்டம் தமிழில் சொல்கிறாங்க அப்படின்னு தெரியணும். எஸ்சி எஸ்டி ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட்னு சொல்லுவாங்க, 1989. அதுதான் வந்து வன்கொடுமை சட்டம் தமிழில் சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மாதிரி விஷயங்கள் என்ன வந்து பார்த்தீங்கன்னா தெரியணும் நமக்கு. ஏன்னா காமனாக டெய்லி நியூஸ் பேப்பர் பார்க்குற விஷயங்கள் தான். ஏன்னா கொஸ்டின்ஸ் எங்கேருந்து வரப்போகிறது இல்லை, நான் டே டு டே நம்ம பார்க்குற விஷயங்கள் தான் வரப்போகுது. அதை பற்றி நமக்கு ஸ்ட்ராங்கான அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வேணும். அது என்னென்னா வந்து ஒரு பியர் குரூப் மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிக்கோங்க, படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தனியாக உட்காந்து படிக்கிறத விட என்னென்னா ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ நான்லாம் வந்தது அப்படின்னா 34 வயசுக்கு மேலே படிக்க வந்தது அப்படின்னா வந்து ஒரு குரூப் கிடைச்சதுனால தான். ஒரு குரூப் சும்மா உட்காந்து படிச்சுட்டே இருப்போம், டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்போம். அப்போ என்ன மெமரி பண்ண முடியாதுன்னு இருக்கா, என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிண்டலாக பேசிகிட்டு இருப்போம். பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை, HIV வந்து கண்டுபிடிச்சது 1983. அப்போ நான் வந்து ஃப்ரெண்ட்ஸை அவங்க பேசிட்டு இருக்கேன், எனக்கு 6 வயசில் HIV வந்துருச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா பிறந்தது 77, அதனால் 83 கண்டுபிடிச்சு எனக்கு 6 வயசில் HIV வந்துருச்சு அப்படின்னு நான். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னார், சார் நான் பிறக்கிறப்ப HIV தான் பிறந்தேன் அப்படின்னாரு. இது உண்மையிலே யாருக்கு இல்லை, பட் அது சொல்கிறாரு. இப்போ ஆக்சுவலாக HIV எந்த இயர்னு கேட்டாங்கன்னா 1983 இருக்கும். ஏன்னா ஒரு ஃப்ரெண்ட் அவரோட வயசு வந்து அவர் 83 பிறந்தவர். அதனால் என்னென்னா வந்து அது நம்ம காமெடியாக வந்து பேசுகிற விஷயங்கள் அப்படின்றது என்னன்னா மனசில் நின்றோம், மறக்காது. அதனால் படிக்கிறப்ப என்ன வந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு படிக்கிறதுன்றது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக தான் 22 வயசு 23 வயசில் நான் என்ன சொல்லுவேன், வேலைக்கு போகிறவங்களாம் என்ன சொல்லுவேன், திட்ட தான் செய்வேன். நான் 22 வயசு 23 வயசில் போயிட்டு குடும்பத்தெல்லாம் காப்பாற்ற போகிறதெல்லாம் இல்லை. 22 ஏன்னா 21 வயசு வரைக்கும் படிச்சிட்டோம், அந்த படிப்போட 6 மாதம் படிச்சிட வேண்டியானே, வேலை வாங்கிட வேண்டியானே. 22 வயசில் போய் படித்தேன், 22 வயசில் போய் வேலையை பார்த்து என்ன குடும்பத்தை அப்படியே கீழே இருக்க குடும்பத்தை எப்படி மேலே நிப்பாட்டிட போகிறோமா? ஒரு 6 மாதம் படித்தா வேலை வாங்கிடலாம். அந்த 6 மாதம் படிக்கிறதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா காரணம் என்னன்னா வேலைக்கு போகிறேன்றது ஒரு பெரிய காரணமாக சொல்லுவாங்க. ஒரு 35 வயசில் ஒருத்தர் லீவ் போட முடியாது, வேலைக்கு போகிறேன்றனா என்னன்னா அது கமிட்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். 22 வயசில் கமிட்மெண்ட்ஸ் என்னத்தை சொல்கிறது சொல்லுங்க பார்ப்போம். 21 வயசு வரைக்கும் அவர் வந்து வேலைக்கு படிக்க அனுப்பின பேரண்ட்ஸ் வந்து அடுத்த 6 மாதம் தாங்க மாட்டாங்களா? இதெல்லாம் நம்ம வந்து ஓரளவுக்கு நம்மளே தயார் பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள். பார்த்தீங்கன்னா என்னன்னா எனக்கு வந்து என்னன்னா வந்து ப்ரிப்பரேஷன் அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஒதுக்கியாக வேண்டிய டைம் தான், டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிளாஸ் வந்து என்னென்னா வர்றப்ப என்னங்கன்னா முதல் டைம் கிளாஸில் எழுதிருப்பாங்க, அடுத்த கிளாஸ் வரப்போ நோட்டை தேடிட்டு வருவாங்க. பார்த்தீங்கன்னா நோட்டை எங்கே வச்சோம்னு தேடிட்டு வருவாங்க, வீட்டில் வச்சுட்டு எந்த இடத்துல வச்சுன்னு தெரியாமல் தேடிட்டு வருவாங்க. அந்த மாதிரி பழக்கங்கள்லாம் பண்ணாமல் இருந்தால் அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம்.